டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுரேஷ் அகாடமி புக்கில் திருக்குறளில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. அந்த மிஸ்டேக் உள்ள குறளை மட்டும் சொல்கிறேன், ஏன்னா மிஸ்டேக்ஸ்லாம் சொன்னால் ரொம்ப டைம் ஆகிடும். நீங்கள் அதை கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 4வது குறள். இது மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும். இது அசை பிரித்து படிக்கும்போது அப்படி தான் வரும். ஆனால் எழுதும்போது மோ அப்படிங்கிறது வரும். இந்த பக்கம் வராது, ஓக்கு பதிலாக மோ வரும். அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 5வது குறள். அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. இதில் அந்த அழுக்கா அது தனி வார்த்தையாக இருக்கும், உடையான் அப்படின்னு இருக்கும். அசை பரித்து படிக்கும்போது கரெக்டு தான். ஆனால் இது எழுதும்போது இப்படி தான் வரும். அதையும் பார்த்துக்கோங்க. நான் எழுதியிருக்கிறது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் புக்கை எடுத்து அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஊக்கமுடைமையில் முதல் குறள் அஃது இல்லார்னு இருக்கும், அஃதில்லார் அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 2வது குறளில் பொருளுடைமைன்னு இருக்குல்ல, அது பொருள் உடைமை அப்படின்றது பொருளுடைமைன்னு சேர்ந்து தான் வரும். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஆக்கம் இழந்தோம் என்று அப்படின்னு மே அப்படின்னு வரும். அதையும் பார்த்துக்கோங்க. இதுலேயும் கைத்து உடையார் அப்படின்னு வராது, அது தனித்தனியாக வரும். கைத்துடை யார் அப்படிங்கிற மாதிரி வரும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதில் நான் ஸ்கூல் புக்கில் உள்ளது மட்டும் தான் நோட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா நான் நோட் பண்ணலான்னு நினச்சேன். சரி, எப்படி இருந்தாலும் அந்த யூனிட் 7ல் உள்ளது எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ளது தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஸ்கூல் புக்கில் உள்ளது மட்டும் நான் நோட் பண்ணி சொல்லியிருக்கேன். மற்றது ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா வெப்சைட் ஏதாவது ஒன்று செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து விருந்தோம்பலில் இந்த இது பாருங்கள். விருந்து புறத்ததா தானொன்றால் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்று அன்று அப்படின்னு தனித்தனியாக பிரிஞ்சு வரும். வேண்டற்பாற்று ஒரு வார்த்தையாகவும் அன்று ஒரு வார்த்தையாகவும் வரும். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து அரண் வலியுறுத்தலில் இந்த குறள் பாருங்கள். அனைத்தரண் அப்படிங் மனத்துக்கண் மாசுனாதல் அனைத்தரண் ஆகுலன் இறப்புற அனைத்தரண் அப்படின்னு வரும். இதில் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஈகை டாப்பிக்லேயும் இந்த குறள் 8வது குறள் பாருங்கள். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமைன்னு வரும். தாம் உடைமைன்னு பிரிச்சிருக்காங்க, அப்படி வராது. அதேமாதிரி வைத்திழக்கும் அப்படின்னு சேர்ந்து தான் வரும். வைத்து இழக்கும்னு தனித்தனியாக வராது. அடுத்து பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இதில் உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் முன்காக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அர்த்தம் என்னமோ ஒன்று தான், ஆனால் குறளில் முற்காக்கும் அப்படின்னு தான் இருக்குது. அடுத்து இதை பாருங்கள். சூழ்வார் கண்ணாக. இதில் நா அப்படிங்கிறது ஆவுக்கு பதிலாக நான் அங்கே இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தக்கார் இனத்தானாய் தானொழுக நோ வருவாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ கீழே உள்ளதில் செய்யக்கிடந்த இல் அப்படின்னு வரும். செய்யக்கிடந்தது இல் அப்படின்னு வராது. அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல ஸ்பேஸும் வேறு கொடுக்கல, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை அப்படின்னு வரும். யாழ்வாரை அப்படின்னு இருக்காது, ஆழ்வாரை அப்படின்னு தான் இருக்கும் புக்கில், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல முதலிலாருக்கு ஊதியம் இல்லை முதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை. இது எல்லாமே சேர்ந்து தான் வரும், தனித்தனியாக வராது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் பல்லார் பகை கொள்ளிலீர் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடக்கை விடல் அப்படின்னு இருக்கு. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வினை செயல் வகையில் பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இது தனித்தனியாக பிரிஞ்சு வரும். இதில் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அங்கெல்லாம் சேர்ந்து வரதை பிரித்து கொடுத்தாங்க, இங்கே பிரிஞ்சு வரதை சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதையும் பாருங்கள். வினையால் வினையாக்கி கோடல் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் தப்பாக தான் இருக்குது. அடுத்து கண்ணோட்டமில் இது பார்த்துக்கோங்க. பண் எண்ணாம் பாடற்கே வென்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இதெல்லாம் நியூ புக்கில் உள்ள குறள் தான், அதிலே பார்த்துக்கோங்க. இப்படி பண் எண்ணாம் அப்படின்னு பிரிஞ்சு தான் இருக்கும். இயற்பின்றேல் அப்படின்னு இருக்கும், அதே மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் உள்ளதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10வது குறள். பயக்கண்டும் இம்மு வரும் அந்த இடத்துல. அடுத்து நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அடுத்து இங்கே பாருங்கள். கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்தி உலகு. கருமம்னு வரும், அந்த இடத்துல சிதையாமல் இல்லு வரும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அன்புடைமையில் இந்த குறள் பாருங்கள். அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப அப்படின்னு பிரிஞ்சு வரும். இது சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை வாய்ஸ் டு டெக்ஸ்ட்டு அந்த ஆப்பில் போட்டு எதுவும் பண்ணியிருப்பாங்களோ டைப் பண்ணாமல். சரி, அடுத்து இதை பாருங்கள்.
என்பிலதனை அப்படின்னு இதில் சேர்ந்து வரும். இதில் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து கல்வி டாப்பிக்கில் வந்து கல்வி அதிகாரத்தில் வந்து எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப சேர்ந்து வரும். இந்த இடத்துல பிரிஞ்சிருக்கு, எழுத்தென்ப அப்படின்னு வரும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நடுவு நிலைமையில் வந்து இந்த குறள் தக்கார் தகவலார் என்பார் அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு தனியாக வரும். காணப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம நார்மலாக ஏதாவது ஒன்று எழுதினாலே மிஸ்டேக்காக தான் வரும். அவங்க டைப் பண்ணி செய்யுள்லாம் டைப் பண்ணும்போது ஒன்ஸ் கிராஸ் வெரிஃபை பண்ணியிருக்கணும். அதை கூட கிராஸ் வெரிஃபை பண்ணல, என்னன்னு தெரில. இதுக்கப்புறம் எவனும் சுரேஷ் அகாடமிலேருந்து புக்கே வாங்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அடுத்து கூட ஒழுக்கத்தில் வந்து கனைக்கொடிது கொடியதுன்னு போட்டிருக்கு. இதில் கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்க அண்ண வினைபடு பாலால் குழல் அப்படின்னு தான் இருக்குது. இதில் நிறைய மிஸ்டேக் இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கல்லாமையில் வந்து இந்த பாருங்க, உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர் அப்படின்னு இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனை அவர், அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து செங்கோன்மையில் வந்து ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் சேர்ந்து தெய்வதே முறை அப்படின்னு இருக்குது. இதுலேயும் அந்த மிஸ்டேக்லாம் இருக்குது பாருங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இது வந்து புக்கில் இல்லை, ஆனால் வேறு ஜிஎஸ்சில் உள்ள பாலிட்டியில் இருக்குது. அதில் உள்ளது இது கிராஸ் வெரிஃபை பண்ணி இதையும் பார்த்துக்கோங்க. வானோக்கி வாழும் குழு உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு சொல்லிட்டு. இது அடுத்து வந்து பண்புடைமையில் வந்து இந்த குறள் பாருங்கள். என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு எளிதென்ப வரும். அந்த இடத்துல வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை பாருங்கள். உருப்பொத்தல் மக்கொழுப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்புதான் ஒப்பு, இதில் எல்லாமே சேர்ந்து தான் வரும். இதில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு ஆசை பிரித்து கொடுத்துருக்காங்களோ. பண்புடையார் பட்டுண்டு அதுலேயும் ஊ இருக்குது. அதுலேயும் இதில் பாருங்கள், அது வின்றேல் அப்படின்னு வரும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்தாலும் வந்து ஒரு சில இடத்துலலாம் சேர்த்து கொடுத்துருக்காங்களே, பிரிக்க வேண்டிய இடத்துல சேர்த்துக்க வேண்டிய இடத்துல பிரிக்கலாம் கொடுத்துருக்காங்க. என்ன கணக்குனே ஒன்றும் புரியலை. நண்பற்றாலாகி நயமில செய்வார்க்கும் நயமில அப்படின்னு வரும், நயம் இல்லை அப்படின்னு வராது. பண்பாட்டார் ஆதல் கடை அப்படின்னு வரும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நட்பாராய்தலில் வந்து இந்த குறள் பார்த்துக்கோங்க. ஆய்ந்து அப்படின்னு தனித்தனி வார்த்தையாக இருக்கும், பார்த்தீங்களா? இந்த வந்துட்டாங்க. கொல்லாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும். ஒருவேளை இந்த புக்கில் படிக்க எவனும் பாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொடுத்துட்டாங்களோ நம்ம. கேட்டினும் உண்டு ஓர் உறுதி உக்கிளைஞரை நீட்டி இழப்பதோர் கோல் அப்படின்னு வரும், அதையும் பார்த்துக்கோங்க. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல்லினும் அப்படின்னு தான் வருது. சொல்லினும்னு வரும், சொல்லினுஞ்சுன்னு போட்டிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. நோக்காவுக்கு வந்து நோ அப்படிங்கிற வார்த்தை தான் போட்டிருந்தாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் பாருங்கள். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு, இதுலேயும் மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அருளுடைமையில் வந்து அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் மூலம். உங்கள் கையில் வந்து ஸ்கூல் புக் இருந்துச்சுன்னா வந்து அதுலேயுமே நோட் பண்ணிக்கோங்க. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தண்ணின் வெளியார் மேல் செல்லும் இடத்து, இதுலேயுமே வந்து மிஸ்டேக் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா வந்து சுரேஷ் அகாடமி புக்கில் வந்து திருக்குறள் படிக்காதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்கிறதுனால வந்து நம்ம ஒருவேளை ஏதாவது கரெக்டான வார்த்தை வந்து பொருந்துகிற வார்த்தை எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முழு திருக்குறளையும் கொடுத்து இந்த ஒரு வார்த்தையில் மட்டும் இந்த இடத்துல மட்டும் மக்கட்பண்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதையே ஆப்ஷனில் வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ அது மிஸ்டேக் தானே. ஓகே, அதனால் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த புக்கில் வந்து திருக்குறள் யாருமே படிக்க வேணாம், இந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. வேறு யாரும் வந்து இதில் வந்து திருக்குறள் படிக்கவே வேண்டாம். நான் வந்து ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன், அந்த பிடிஎஃப் வந்து இன்னொரு யூடியூப்லேருந்து தான் எடுத்தேன். இன்னொரு யூடியூப் சேனலில் அது வந்து போட்டிருந்தாங்க, அவங்க டெலகிராமில் போட்டிருந்தாங்க, அந்த சேனல்லேருந்து தான் எடுத்தேன். அது யூஸ் பண்ணலாமா எனக்கு தெரில, ஆனால் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஒருவேளை சப்போஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் எடுத்துருவேன். உங்களுக்கு வேணும்னா இப்போ வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த சேனல் நேம் வந்து சக்ஸஸ் அகாடமின்னு நினைக்கிறேன், அந்த சேனல்லேருந்து தான் எடுத்தேன். அதுலேயும் வந்து புக்கில் உள்ள குறள் மட்டும் பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் தாண்டி அதுலேயும் எக்ஸ்ட்ரா திருக்குறள்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டாம்.
எப்படி இருந்தாலும் இந்த இதில் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தால் மட்டும் தான் கேட்போம், அதுவும் 10th இருந்தால் மட்டும் தான் கேட்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அதில் ஸ்கூல் புக்கில் உள்ள திருக்குறள் அது மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்க வேணாம். ஒருவேளை ஜிஎஸ் நீங்கள் படிக்கும்போது அங்கே ஏதாவது திருக்குறள் ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் படிச்சுக்கோங்க. இதில் படிக்கும்போது வந்து இதில் உள்ள பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இதில் நிறைய வந்து பொருள்லேயுமே வந்து மாற்றம் இருக்குது. ஸ்கூல் புக்கில் ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க, இவங்க ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் வந்து எப்படி இருக்குன்னா வந்து இந்த குறளுக்கு வந்து இந்த பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் என்னும் 4ம் இல்லாத வாழ்வே அறமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் புக்கில் வந்து சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து வேறு ஏதோ ரெஃபர் பண்ணியிருப்பாங்க போல், அதனால தான் வந்து பெருசு பெருசாக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இதில் சுத்தமாக படிக்காதீங்க. படிக்கும்போது பொருளோடு சேர்த்து படிச்சுக்கோங்க. படிக்கிறது எப்படின்னா வந்து இப்போ வந்து இந்த குறள் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், யாருடைய யாருக்கு வந்து ஆக்கம் வந்து தானே அவன் இடத்துக்கு வழிகேட்டு கொண்டு போய் சேரும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, அது வந்து ஊக்கம் அப்படிங்கிறது ஆன்சர். இப்படி தான் படிக்கணும். நீங்கள் வந்து பொருள் படிக்கும்போது இப்படி கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து படிங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து நிறையா கேட்குறாங்கல்ல, அதனால் சொல்கிறேன். ஓகே, இந்த புக்கில் யாரும் படிக்க வேண்டாம். ஏன்னா நிறைய மிஸ்டேக் இருக்குது. ஒருவேளை நான் நோட் பண்ணாமல் கூட விட்டுருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் அந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணுறேன், அதில் படிச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து பிரிண்ட் அவுட் போட முடியலனா இந்த வீடியோ ரெஃபரன்ஸாக வச்சு மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ பெருசாக போயிடுச்சு, சாரி. ஒருவேளை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.